சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன மாதிரி பழத்தை சாப்பிடலாம் அப்படிங்கிறதானுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நாட்டில் நல்ல ஒரு மாற்றம் நடந்துட்டு வருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எங்கே போனாலும் நிறைய பழக்கடைகளை பார்க்கலாம். எல்லா ரோடு ஓரங்களிலும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஜங்ஷனில், முக்கியமான சந்திப்புகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பழக்கடைகள் வந்துருச்சு. பழம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்றைக்கி மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. இது ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற விஷயம் தாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் பழங்கள் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவரும் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் தான் சிறு மாற்றங்களை பண்ணணும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப அதிக இனிப்புள்ள பழங்களை தவிர்த்தரலாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், சப்போட்டா பழம், சீத்தாப்பழம் இது போன்ற அதிக இனிப்பை கொடுக்கக்கூடிய பழங்களை தவிர்த்தரலாம்.